பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு உலகத்தின் பல நாடுகளிலிருந்து பங்கு பெறுகிற உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். அதே போல் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பைபிள் டிவி தொலைக்காட்சியிலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். நானும் என்னோடு கூட இருக்கிற இந்த ப்ரேயர் வாரியர்ஸும் உங்களை அதிகமாய் நேசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டாய மாற்றங்களை கொண்டு வருவார். உங்களில் அநேகர் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபம் துவங்கின பின்பு உங்கள் குடும்பத்தில் நடத்த மாற்றங்களை எங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறீர்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை இன்னும் உங்களில் ஒரு சிலருக்கு சாட்சிகள் இருக்கும் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தாராளமாய் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்தடுத்த ஒவ்வொரு எபிசோடிலும் உங்கள் சாட்சிகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் பெயரோடு கூட, முடியுமானால் உங்கள் ஃபோட்டோவோடு கூட சேர்த்து கூட நீங்கள் அனுப்பலாம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறோம். தேவநாம மகிமைக்காக. சரி, இன்றைக்கும் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை நாம் ஜெபத்தோடு துவங்குவோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுங்கள். வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும்படி அழைக்கிறோம். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். எல்லாரும் இணைந்து பாடலாமா? சத்தத்தை உயர்த்தி. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அசைவாடுங்க ஆவியானவரே. இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேல் உம்முடைய திவ்ய பிரசன்னம் அசைவாடும்படியாய் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணட்டும். தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் என்ன ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றையும் எங்களோடு கூட இருந்து கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெப வேளையை பொறுப்பெடுத்து நடத்துவார். ஒரு பாடலை தேவ நாம மகிமைக்காக நாம் பாடப்போகிறோம். இருக்கிற இடங்களில் நன்றாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் உங்கள் கவலைகளை எல்லாம் மறந்து எங்களோடு கூட பாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை புதிய கிருபையால் நிரப்புகிற தேவன் இந்த நாள் ஒரு விசேஷ பலன், விசேஷ கிருபையால் கர்த்தர் நிரப்பட்டும்.
என்னோடு இணைந்து நல்ல கரங்களை தட்டி நீரின் பலனும் கேடுகுமாய் உமே நம்பியிருந்தேனப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீரின் பலனும் என் கேடகமா உம்மை தான் நம்பியிருந்தே. நீரின் பலனும் என் கேடகமா உம்மை தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என்னை விடுவிச்சு என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. Thank you, Father. எல்லா துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரை பாத்திரர். இந்த ஜெப நாளிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகாயம் தந்த தேவனுக்கு நன்றி, உதவிகள் செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கூடவே இருக்கிற கர்த்தருக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்து இந்த ஜெப வேளையை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் கூட முக்கியமாய் உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் வீடுகளுக்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறனா, நம்முடைய தலைமுறையினர் வாழுகிற வீடு, வசிக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடாய் இருந்தால் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை நேசிப்பார்கள், ஆண்டவரை உயர்த்துவார்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25 கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். 2 Samuel chapter 7 verses from 25. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம்.
தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இந்த 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் தேவன் தாவீதோடு செய்த ஒரு உடன்படிக்கையை குறித்து சொல்லுகிற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுகிறார். 8வது வசனத்திலிருந்து கர்த்தர் எப்படி தாவீதை உயர்த்தினார் என்றும், அதன் பிறகு 11வது வசனத்தில் எப்படி தாவீதை எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இளைப்பார பண்ணினார் என்றும், அதே 11வது வசனத்திலே இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்றும் சொல்லுகிறார். அதோடு கூட உன் நாட்கள் நிறைவேறி உன் கர்ப்ப பிறப்பு எப்படி இருப்பான், அவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அவன் ஆண்டவருக்கு ஆலயத்தை எப்படி கட்டுவான், அவன் சிங்காசனம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் வரிசையாய் காரியங்களை சொல்லி 16வது வசனத்தில் வாசியுங்கள். 16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஆண்டவர் தாவீதின் சந்ததியை குறித்து வாக்கு பண்ணுகிறார். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யத்தை குறித்து வாக்கு பண்ணுகிறார். இவைகளெல்லாம் அப்பொழுதே நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல, பின்னாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தாவீதுக்கு வெளிப்படுத்தின பிறகு இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படி தாவீது ஜெபம் செய்கிறார். அதுதான் நாம் வாசித்த வேத பகுதி 25. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அருமையா ஜெபிக்கிறார். நீர் சொன்னபடியே செய்தருளும். 29 கடைசி, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். அப்படி என்றால் வாக்கு பண்ணுகிறார் தேவன். வாக்கு நிறைவேறும்படி தாவீது ஜெபிக்கிறார். இன்னைக்கு நாமும் ஜெபிக்க போகிறோம். அதில் ஒன்று, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். We are going to pray for the blessing of our family. நம்ம வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஒரு வீட்டுக்குள் ஆண்டவர் வந்தால் ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இந்த வாக்கை தாவீதுக்கு கொடுத்தாரே. 55ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்றும் சொன்னார். தாவீது நமக்கு ஆவிக்குரிய தகப்பன். தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகள் தான் உங்களுக்கும். உங்கள் வீடு சாபத்தினால் நிறைந்திருக்கிறதா, கூக்குரல் நிறைந்திருக்கிறதா, சமாதானம் இல்லாத வீடா இருக்கிறதா, ஆசீர்வாதமே இல்லாத வீடா இருக்கிறதா, தரித்திரத்தால் நிரம்பின வீடா இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் தாவீதின் பிள்ளையானால் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீர்கள். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம் பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெப வேளை நேரத்துக்காக மை நன்றியோடு துதிக்கிறோம் பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை சொல்லப்பட்டதான ஆண்டவரை விண்ணப்ப குறிப்பை உம்முடைய கண்களுக்கு முன்பதாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைத்து ராஜா, நாங்கள் இப்பொழுதும் நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். வீடுகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே எங்களோடு கூட இணைந்து ராஜா, அல்லது இந்த ஜெபத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்கிறார்களோ ஆண்டவர், அவர்களுடைய வீடுகளிலே ஆண்டவரை நீர் இப்பொழுதும் தாவீதுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வாக்குதத்த வசனங்கள், அந்த ஆசீர்வாதங்களை ராஜா ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரை நிலைத்து நிற்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாவீதுக்கு ஆண்டவரை நீ சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரை உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக நிலைவரப்படும் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே அப்பா. உமது வார்த்தையின்படி ராஜா ஆண்டவரே இப்பொழுதும் ராஜா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீடுகளும் உமக்கு முன்பதாக நிலைவரப்பட்டு இருக்கட்டும், ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை ராஜா ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் நீர் ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கண்ணீர் இல்லாத
ஆசீர்வாதம், வியாதி இல்லாத ஆசீர்வாதம், ஆண்டவரே பொருளாதார குறைபாடு இல்லாத ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரை நீர் உண்டாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்பா. இப்பொழுதும் தகப்பனே கர்த்தாவே, எந்தெந்த வீடுகள் ராஜா ஆண்டவரே பண பிரச்சனையினாலே, பொருளாதார குறைபாடினாலே கர்த்தாவே அப்பா பின்தங்கிய நிலைமையிலே கர்த்தாவே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களோ அந்த குடும்பங்களை ஆண்டவரை இப்பொழுதும் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே அப்பா தோத்திரம்பா அளவற்ற ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தோத்திரம்பா பண வசதிகள் இல்லாத குடும்பங்கள் ராஜா, வேலை வாய்ப்பு இல்லாத குடும்பங்கள் தகப்பனே, பொருளாதார நெருக்கடியிலே ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கஷ்டப்படுகிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாய் கொண்டு வந்து நாங்கள் நிறுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா குடும்பங்கள் கர்த்தாவே இப்பொழுதும் தகப்பனே உம்முடைய ஐஸ்வரியத்தை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழிய பண்ணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எந்தெந்த குடும்பங்கள் ராஜா இழப்பின் நிமித்தமாய் கர்த்தாவே ஆண்டவரே நஷ்டத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே அப்பா தோத்திரம்பாய் ஆண்டவரே வறுமையை சந்தித்திருப்பார்னு சொன்னால், ஆண்டவரே தோத்திரம்பா நஷ்டங்களை சந்தித்திருப்பார்னு சொன்னால், அந்த நஷ்டங்கள் எல்லாம் ராஜா இந்த ஜெப வேளை நேரத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் திரும்ப வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்னீரே ராஜா. இப்படியாய் உமது வார்த்தையின்படி தகப்பனே ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை ராஜா உடைய பிள்ளைகளுக்கு ராஜா ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் இன்றைக்கு வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே விசுவாசம் ஆண்டவரே ஆமாண்டவரே எங்க வாழ்க்கையில ராஜா பெரிய ஐஸ்வரியத்தை கொண்டு வருமே உங்க மேல நாங்க வைத்திருக்கிற நம்பிக்கை ராஜா ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களுக்கு நேராய் நடத்தி செல்லுமே ராஜா. அப்படிப்பட்ட நம்பிக்கையும் அப்படிப்பட்ட விசுவாசமும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே உண்டாகும்படி செய்யுங்கப்பா, உண்டாகும்படி செய்யுங்கப்பா. வீடுகளில் இருக்கிற ஆண்டவரே தகப்பனே அப்பா வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே வெளியேற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் நிமித்தமா நம்முடைய பிள்ளைகள் ராஜா ஆயிரங்களை ஆண்டவரே மருத்துவத்திலே செலவு செய்து ராஜா ஆண்டவரே பிள்ளைகள் ஐயா வறுமையிலே ஆண்டவரே பண கஷ்டத்திலே இருப்பார்னு சொன்னார். அவைகளை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இழந்ததை எல்லாம் திரும்ப தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா கண்ணீரை உண்டாக்குகிற சூழ்நிலைகள் ஐயா, நஷ்டங்களை உண்டாக்குற சூழ்நிலைகள் ராஜா நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறப்படும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாற்றங்களை குடும்பங்களிலே தருவீராக, ஆசீர்வாதங்களை குடும்பங்களிலே உண்டாக செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கின மகிமை உமக்கு தருகிறோம்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அடியார்களின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீர் சொன்ன வாக்கின்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வாதமான வீடாய் மாற்ற போகிறதற்காக மனதில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை நாம் பாடலாம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகளில் நாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே.
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். Thank you, Jesus. ஆண்டவரே, தாவீதுக்கு நீங்க சொன்ன வாக்குகள் எங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அவர் பல வீடுகளை சந்தித்தார், வீடுகளுக்கு சென்றார். எவ்வளோ பெரிய தேவன், பரலோக வீட்டை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்தவர் பூலோகத்தில் உள்ள சாதாரண மனிதர்கள் வீட்டிற்கு கடந்து செல்கிறார். ஒரு வீட்டிலே ஆண்டவரை அழைத்தார்கள். அந்த வீட்டில் ஒரு திருமணம், கர்த்தர் கடந்து செல்கிறார். அந்த திருமண வீட்டிலே சில சம்பவங்கள் நடக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். திராட்சரசம் குறைவுபடுகிறது. கொஞ்ச நேரத்தில் அந்த குடும்பத்தார் ஒரு அவமானத்தை சந்திக்க போகிறார்கள். ஏனெனில் திராட்சரசம் இல்லை என்றால் விருந்தாளிகள் அவமதிக்கப்பட்டார்கள் என்று அர்த்தமாம் யூத கலாச்சாரத்திலே. ஐயோ, அவர்கள் போய் வாங்குவதற்கு நேரம் இல்லையா, பணம் இல்லையா தெரியவில்லை, திராட்சரசம் இல்லை. இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் வீட்டிலே இயேசு அழைக்கப்பட்டிருந்தும் சில குறைவுகள் இருக்கிறது. மரியாள் ஆண்டவர் இயேசுவின் தாய் சொல்லுகிறார், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேளை வரவில். இன்னைக்கு பல குடும்பங்களில் இப்படித்தான். ஏதோ ஒரு சிக்கல், அவமானம் வந்துவிடுமோ என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இரட்சகர் அங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார், தண்ணீரை நிரப்புங்கள் என்று. அந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அந்த கட்டளை இந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டதினாலே அன்றைக்கு பெரிய மாற்றம், நல்ல ரசம் அவர்களுக்கு கிடைத்தது. உங்கள் வீட்டில் கூட நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனையை மாற்ற வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். இன்னைக்கு உங்கள் குடும்பத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நிந்தை அவமானங்களா இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். Let's all pray. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. இந்த நல்ல ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே உமது சத்தங்கள், உமது வார்த்தைகள் கடந்து செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு, எதிர்பார்ப்போடு ஆண்டவரே குறைகளோடு இருக்கிறார்களோ எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இந்த மாலை வேளையிலே தேவன் நிறைவாக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகள் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உமக்குள்ளாய் நீ நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு வந்த வீட்டிலே எல்லா குறைகள் நீங்கி நிறைவுகள் உண்டாக போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வாரங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறார்களே, எத்தனையோ மாதங்களாக காத்திருக்கிறார்களே, எத்தனையோ வருஷங்களாக காத்திருக்கிறார்களே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைகள் நீங்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற மது குடும்பத்தார்களை மது பாதத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே மது வார்த்தையினாலே, மது வார்த்தையின் வல்லமையினாலே ஆண்டவரே இப்பொழுதே எல்லா குறைகளும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நீ நிறைவாக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறது போல ஆண்டவரே இயேசு கடந்து சென்ற குடும்பத்தில் ஆண்டவரே குறையாயிருந்த ஆண்டவரே திராட்சரசத்தை தேவன் தாமே ருசியுள்ள மதுரமான திராட்சரசங்களாய் மாற்றி ஆண்டவரே அந்த குடும்பத்திற்குள்ளாய் இருந்த வெட்கங்கள், அவமானங்களை நீக்கி தேவன் தாமே பெரிய மாற்றங்களை செய்தது போல ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்கள் குடும்பங்களுக்குள்ள தேவன் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளை நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு இருக்கிற எல்லா குடும்பங்களிலே தேவன் தாமே விசாரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளாய் மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளாய் மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே, குறைகள் எல்லாம் நிறைவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தகப்பனே, எங்கள் குடும்பங்களில் எல்லாம் இருக்கிற குறைவுகள் உம்மாலை நிறைவாக மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவமானம், நிந்தையான சூழ்நிலைமை வந்துவிடுமோ இந்த திருமண வீட்டார் கலங்கி நின்ற பொழுது எல்லாவற்றையும் மாற்றி நல்ல ரசத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினது போல உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.
ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற இன்னொரு வீட்டை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வசனம் 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் பட்டணங்களின் தேவன் மட்டுமல்ல. என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு கிராமத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் எல்லாம் கிராமத்திலே வசிக்கிறோம், நீங்கள் எல்லாம் பட்டணத்தில் வசிக்கிறீர்கள். அப்படி அல்ல. ஆண்டவர் எல்லா வீட்டிற்கும் கடந்து சென்றார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் வார்த்தைகளை கேட்டதோ மரியாள். 2 பேரும் ஆண்டவரை சேவித்தார்கள். ஒரு ஸ்திரீ அவருக்கு சரீரப்பிரகாரமாய் சேவை செய்தாள். இன்னொரு மகள் அவர் பாதத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டாள். இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே இந்த 2ம் இருக்க வேண்டும். ஒன்று ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம், மற்றொன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வெல்லப்படுகிற ஜீவியம். இது 2ம் இருக்க வேண்டும். இந்த வீட்டிலே இந்த 2 பிள்ளைகளும், இந்த 2 பெண் பிள்ளைகளும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார்கள். அந்த வீட்டிலே நடந்த அற்புதம் என்ன? அவர்கள் சகோதரன் மரித்த பொழுது ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு திசை மாற்ற வேண்டும். ஒன்று, உங்கள் வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். 2, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒன்று, நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஊழியம் செய்கிறவர்களை தாங்க வேண்டும். இல்லை என்றால் ஊழியம் செய்கிறவர்களோடு இணைந்து அந்த ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இந்த 2ஐயும் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையிலே தேவன் மாற்றத்தை கொண்டு வருவார். லாசருவை வெளியே வா என்று சொன்ன ஆண்டவர் கட்டுகளை அவிழ்த்தார். கல்லறையிலிருந்து லாசருவை வெளியே கொண்டு வந்தது போல உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கூட உயிர் அடைவார்கள். We are going to pray. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் ரட்சகருமா எங்கள் இயேசு ராஜா. அப்பா உங்க சமூகத்துல கர்த்தாவே இந்த வேளையில உம்முடைய கர்த்தாவே நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீங்களேப்பா. இன்றைக்கு கர்த்தாவே குடும்பங்கள்ல கர்த்தாவே உம்மை சேவிக்கவும் உம்மை தேடவும் உமக்காய் ஓடவும் அப்பா ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற இருதயம் வேணும்னு கேட்டு நிக்கிறோம்ப்பா தகப்பனே. இந்த நாளில் அந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா தேசங்களில் இருந்தும் எந்தெந்த கிராமங்களோ பட்டணங்களோ எங்கிருந்து ஜெபித்தாலும் கர்த்தாவே எல்லாருடைய குடும்பங்களை இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த இணைப்புல பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் வாசித்த பகுதியின் படியாய் ஏசையா அந்த கிராமத்துல கர்த்தாவே நீர் கடந்து சென்றீரே. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுல கடந்து சென்றீரேப்பா. அதே போல இந்த வேளையில எங்க எல்லாருடைய வீடுகளிலும் நீர் கடந்து வருவதற்கு நீர் பிரவேசிப்பதற்கு ஏற்ற வீடாய் எங்கள் வீடுகள் எல்லாம் மாறட்டும் கேட்கிறோம்ப்பா. எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு ராஜா நீர் உலாவுகிற இடமா எங்கள் வீடு மாற வேண்டுமே அப்பா. உம்மை நேசித்து உமக்கு பிரியமாய் நடந்து உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நித்திய மீட்புக்கு பங்குள்ளவங்களாய் கர்த்தாவே எங்கள் குடும்பங்கள் எல்லாம் மாறணுமே. கர்த்தாவே எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் மாறணுமே. ஒவ்வொரு ஆத்துமாவும் உம்மை தேட வேண்டுமே அப்பா. எங்கள் சந்ததிகள் விசேஷமாய் உமக்குள் உயிரடைய வேண்டுமே அப்பா. அந்த வேளையில நாங்கள் உங்க சமூகத்தில் அப்பா நாங்கள் வந்து மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம் அப்பா. கர்த்தாவே உங்க சமூகத்துல நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் தகப்பனே அப்பா. மார்த்தாளை போல கர்த்தாவே தகப்பனே உமக்கு சேவை செய்கிற ஒரு ஊழியத்தை செய்கிற ஜனமாய் கர்த்தாவே குடும்பத்துல ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நீங்க அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் அப்படி ஒரு ஆத்மா பாரத்தை நீர் போடும்படியாய் கேட்கிறோம்ப்பா. கர்த்தாவே நான் நீ என்று அல்லப்பா, இயேசுவை அறிந்த ஒவ்வொருவரும் இயேசுவுக்காய் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வாஞ்சிய கொடுங்க தகப்பனே. ஆவியானவரே இந்த வேளையில அப்படி ஒவ்வொருவரையும் குடும்பத்தில் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். சந்ததிகள் மேல அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் உங்க வல்லமை, உங்க திவ்ய வல்லமை அப்பா, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிற அந்த வல்லமை இயேசுவின் நாமத்துல கடந்து வரட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே. இந்த வேளையில கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆவியானவரே. உங்க கிரியை நடக்கட்டும் என்று கேட்கிறோம்ப்பா. மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அப்பா ஒவ்வொருவருக்கும் வேண்டுமே. ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்க சொல்லணுமே ஐயா, மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லணுமே. ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் பேச வேண்டும் ஐயா.
ஐயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயமும் வாஞ்சை விருப்பங்களை ஆவியானவர் உண்டு பண்ணும்படியாய் கேட்கிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, அந்த குடும்பங்கள்ல பெற்றோர்களும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அப்படி செய்யும் போது குடும்பத்தில் இருக்கிற கத்தாவை எல்லா விதமான மறித்து கிடக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்துல எப்படி லாசருவின் உயிர்த்தெழ வைத்தது போல உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு உயிர்ப்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உயிர்ப்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மறித்து கிடக்கிற கத்தாவை சரீரம் மாத்திரம் அல்ல, ஆவி ஆத்துமாவிலும் இயேசுவின் நாமத்துல ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த வேளையில கடந்து வருவீராக. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்லட்டும்பா. ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையும் கடந்து செல்லட்டும். ஒவ்வொரு சந்ததிகளுக்குள்ள கடந்து செல்லட்டும்பா. எதுலெல்லாம் மறித்து கிடக்குதோ இயேசுவின் நாமத்துல எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் கிருபையா இந்த ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் நீர் கடந்து வந்தீர் என்று நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. வாய் திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வீடு வசனத்தை கேட்கிற வீடா இருக்க வேண்டும். என் வீடு உமக்கு சேவை செய்கிற வீடா இருக்க வேண்டும். நல்ல வசதியான வீட்டை கொடுத்திருந்தா உங்க வீட்டில் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பியுங்கள். நல்ல தொழில் வருமானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால் கர்த்தருக்காக தாராளமாய் அள்ளி கொடுங்கள். ஒருவேளை சுகதேகியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நேரம் எடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். வீடுகளிலே தொலைக்காட்சியில் தேவையற்ற நிகழ்ச்சிகள் போகக்கூடாது. உங்கள் கைபேசியில் தேவையற்ற காரியங்களை பார்க்காதிருங்கள். கடைசி காலம், பொல்லாத நாட்களில் இருக்கிறோம். குடும்பத்தில் பெற்றோராகிய நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, எப்படி வாழுகிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அது தாக்கத்தை கொண்டு வரும். ஆகவே நீங்கள் பார்க்கிறவைகள், கேட்கிறவைகள், நீங்கள் கேளிக்கையில் எதில் ஈடுபடுகிறீர்களோ இவைகளை குறித்தெல்லாம் மிகவும் கவனமாயிருங்கள். நீங்கள் ஒரு வாசலை பிசாசுக்கு திறந்து கொடுத்தால் அவன் உள்ளே வந்து விடுவான். நீங்கள் திறந்து கொடுக்கிற ஒரு வாசல் வழியே உள்ளே வந்த பிசாசு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடம் பிடித்து அவர்களை அலைக்கழிப்பார். இன்னைக்கு ஒருவேளை பெற்றோராகிய நீங்கள் யாராவது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடாமல், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணி ஊழியத்திற்கு எந்த ஒரு பங்கும் இல்லாது வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியும், என் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் உயிர் அடைவார்கள். ஹalleluya. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஒரே ஒரு பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹalleluya. அதிசயங்களை செய்கிற தேவன் உங்கள் வீடுகளிலே நிச்சயம் அதிசயம் செய்வார். ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற இன்னொரு வீட்டை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ஒரு வசனத்தை படிக்கலாம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம்
சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. சீடர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள். எங்கேயோ ஒரு வீட்டில் போய் இருந்து கதவுகளை பூட்டி கொண்டார்கள். தங்களை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக. நிச்சயமாய் அவர்கள் வழக்கமாய் குடியிருக்க வீடாய் அது இருந்திருக்காது. எங்கோ ஒரு இடத்தில் போய் தங்களை ஒளித்து கொண்டார்கள். 2 காரியம். ஒன்று, யூதர்களுக்கு பயந்தார்கள், தங்களை வந்து பிடித்து விடுவார்கள், தங்களை கொலை செய்து விடுவார்கள் என்று. 2வது, இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பயம். யூதர்களுக்கு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். உங்களில் கூட பலர் இப்படித்தான் கடன் வாங்கி கடனை செலுத்த முடியாமல் உள்ளே பயந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ சில காரியங்களின் நிமித்தம் பயந்து கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் உங்களை மறைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தின் பெயர் அவமானமாய் மாறிவிட்டது, இனிமேல் வெளியே தலை காட்ட முடியாது என்று சொல்லி ஒளித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். வசனம் சொல்கிறது, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். கதவை தட்டவில்லை, கதவை திறக்கும்படி சொல்லவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த வீட்டிற்குள் ஆண்டவர் இயேசு பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களில் ஒரு சில குடும்பங்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருப்பீர்கள் என்றால், உங்கள் வீட்டுக்குள் இயேசு வந்து உனக்கு சமாதானம் என்று சொல்லி உங்கள் பயங்களையும் உங்கள் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளையும் எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அடுத்த சந்ததியின் ஜெபத்துல ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு வாரமும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய மாற்றங்கள் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் வசிக்கிற வீட்டை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வீட்டில ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கி வருவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, மனிதர்களுக்கு பயந்திருந்த அன்றைய சீஷர்கள் மத்தியில கடந்து வந்தது போல அன்றைய இன்றைக்கு உம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில பயந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் வீடுகளிலே கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு கர்த்தருடைய நாமத்தினால ஒரு புதிய வழி திறக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கையில அவமானங்களையும் நிந்தைகளையும் பார்க்கிற குடும்பங்களுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புதிய வாசல்களை கத்த திறந்து அன்றைய பொருளாதாரத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனையினால மன அழுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விடுதலை கடந்து வருவதாக. யார் யார் அன்றைய இந்த ஜெபத்துல அன்றைய மன அழுத்தத்துல இருக்கிறார்களோ இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த வீடுகளுக்கு ஆண்டவரே விடுதலையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி கடன் பிரச்சனையில கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விடுதலை கடந்து வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் அன்றைய இருக்கிற எல்லா வீடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்றைய உயிர்த்தெழுதலின் ஒரு சமாதானம் குடும்பங்களுக்கு கடந்து வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வீட்டிலும் இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே சமாதானத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வீடுகளுக்குள்ள இருக்கிற சமாதான குலைச்சல்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வீட்டில் இருக்கிற இருள்கள் விலகுவதாக. வீட்டில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் விலகுவதாக. வீட்டில் இருக்கிற எல்லா சாத்தானின் அரண்களை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நேரத்திலேயே எல்லா சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருக்கிற எல்லா அறைகளுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே அறைகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டை சுற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. உம்முடைய மெய்யான சமாதானம், சீஷர்களுக்கு உண்டான அந்த சமாதானம் ஒவ்வொரு வீட்டிற்கும் இப்பொழுது கடந்து வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பத்திலும் சமாதானத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடும் வேதனைகளோடும் அன்றைய கூக்குரலோடும் இருக்கிற குடும்பங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
உம்முடைய உயிர்த்தெழுதலின் சமாதானம் இப்பொழுது உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் சமாதானத்தின் தேவன். உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால எல்லாருடைய வீட்டையும் நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் சமாதானத்தினால எல்லா குடும்பத்தையும் நீங்க ஆளுகை செய்து நீங்க நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்கள் இருக்கிற சண்டைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் பேசாமல் இருக்கிற எல்லா கசப்பான அனுபவங்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்ப உறவுகள் இந்த ஜெப நேரத்தில் சீர்படுவதாக, குடும்ப உறவுகள் சீர்படுவதாக, குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் உண்டாகிற ஒரு மாற்றங்கள் எல்லா வீடுகளுக்கும் வரட்டும் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே உண்டாகும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஆவியின் வல்லமையின் கரம் எல்லாருடைய வீட்டையும் மாற்றத்துக்குள்ள நடத்துங்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வீட்டை பூட்டிக் கொண்டு சமாதானம் இல்லாமல் கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில குடும்பத்திற்கு இன்றைக்கு உம்முடைய சமாதானம் உதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் வீட்டிலே உம்முடைய சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கூடாரங்களில் உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும். சொல்லுங்க, இயேசுவே நீர் வர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வீட்டிற்குள் நீர் வர வேண்டும். பூட்டப்பட்டிருக்கிற அந்த கதவுக்குள் நீர் பிரவேசித்து எல்லா சமாதான குறைச்சல்களையும் மாற்றி போட்டதற்காய் உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவராய் பிரவேசித்த வீடுகள் பல இருந்தன. ஆனால் அவரை அழைத்து கொண்டு சென்ற சில வீடுகளும் இருந்தது. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 57வது வசனம். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். அடுத்த வசனம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். இங்கே ஆண்டவராகிய இயேசு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். மரியாதையோடு கூட அல்ல, கைகள் கட்டப்பட்டவராய் ஒரு குற்றவாளியை போல அழைத்து செல்லப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை என்று. அங்கே அவருக்கு என்ன நடந்தது? சில உரையாடல்கள் எல்லாம் நடந்தது. 63 இயேசுவோ பேசாமல் இருந்தார். அந்த வீட்டிலே ஆண்டவர் பேசுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனெனில் அங்கு நடக்கிறதெல்லாம் துரோக செயல்கள். இயேசுவோ பேசாமல் இருந்தார். பின்னாக உள்ள வசனங்களை எல்லாம் படித்து பாருங்க. 65வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தேவதூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? பிரதான ஆசாரியன் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு தன் வஸ்திரங்களை கிழிக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிக்கிறான். பெயர் பிரதான ஆசாரியன். அங்கே இயேசுவுக்கு நடக்கிற மரியாதை 67 படியுங்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அந்த வீட்டிலே ஆண்டவர் இயேசுவுக்கு கிடைத்த மரியாதை, அடித்தார்கள், குட்டினார்கள், துப்பினார்கள். வேதம் சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறையக்கூடாது என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடு ஒரு அரண்மனை போல இருக்கிறது. ஆனால் அந்த அரண்மனையில் இயேசுவுக்கு மரியாதை இல்லை, ஆண்டவர் இயேசுவுக்கு இடமும் இல்லை. பிரதான ஆசாரியின் வஸ்திரத்தை கிழித்தது போல உங்கள் வாழ்க்கை வசனத்துக்கு வைராக்கியமாய் இல்லாதபடி வசனத்துக்கு விரோதமான செயல்களுக்கு வைராக்கியமாய் இருக்கிறது. குடும்பமாய் உட்கார்ந்து குடிக்கிறீர்கள், குடும்பமாய் புகைக்கிறீர்கள், குடும்பமாய் தவறு செய்கிறீர்கள். பெயர் சபையிலே பெரிய நபர், பெயர் சபையிலே மூப்பர், பெயர் சபையிலே பெரிய ஐஸ்வர்யவான், ஆனால் வாழ்க்கையிலே சீர்கேடுகள் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் வீடு போல உங்கள் வீடு இருக்கக்கூடாது.
ஒருவருக்கு ஒரு மனைவி என்பது உங்கள் குடும்பத்தின் சட்டமாயில்லை. மனம் போல வாழுகிறீர்கள், பிள்ளைகள் மனம் போல வாழுகிறார்கள், பெரியவர்கள் மனம் போல வாழுகிறார்கள். மனைவியரை உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரி, உன் வாழ்வு தூய்மையான வாழ்வு இல்லை. உங்கள் வீடுகளிலே பாலியல் தூய்மை இல்லை. இந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் ஆண்டவர் இயேசுவை முகத்தில் துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். உம்மை அடித்தவன் யார் என்று சொல்லும் என்று இயேசுவை பரிகசித்தார்கள். உங்கள் வாழ்க்கை இயேசுக்கு இப்படிப்பட்ட மரியாதையை தான் கொடுக்கிறது. நான் யாரோடு பேசுகிறேன் என்று எனக்கு தெரியாது. சில வீடுகள் இந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் வீடு போல இருக்குது. பெயர் பிரதான ஆசாரியன், ஆனால் உள்ளே நடப்பது இயேசுவுக்கு அவமானம். நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நீங்கள் பிரதான ஆசாரியனை போன்ற பொசிஷனில் இல்லாத ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கலாம். உங்கள் வீடுகளிலே இயேசுக்கு இப்படி அவமரியாதை நடக்கிறதா? இன்றைக்கு மனம் திரும்புங்கள், மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் பெரிய மாற்றங்களை குடும்பத்தில் கொண்டு வருவார். ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்களை ஜெபிக்க தூண்டி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அப்பா, குடும்பங்களை விடுவிக்கவும், பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படவும், தலைமுறையினருக்காக ஆண்டவரே முறையிடுகிற இந்த ஜெபத்தை கேட்க அப்பா இறங்கி வந்த தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில எல்லா வீடுகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. என் தகப்பன் அவமதிக்கிற குடும்பமாய் ஆண்டவரே எந்தெந்த குடும்பம் இந்த வேலையில இருக்கிறதோ அப்பா, இந்த வேளையில ராஜா அந்த குடும்பங்களில சுத்திகரிக்க இறங்கி வருவீராகப்பா. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வு இந்த வேளையில உம்மை அவமதிக்கிற வாழ்வாய் இருக்கிறதாப்பா. வாழ்வின் சீர்கேடுகள், இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கைகள் அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்பா, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாத என் தகப்பன் பரிசுத்தராய் இருந்து இவ்வளவு அவமானங்களை பட்டீரே ஐயா. எங்களுக்காக உம்மை நொறுக்க சித்தமானீரே தகப்பனே அப்பா. உமக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டிய எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே பரிசுத்தத்தை மறந்து இஷ்டம் போல ஆண்டவரே வாழ்கிற எல்லாம் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை அப்பா, வாழ்க்கையின் முறைகள், வாழ்க்கையின் முறைப்பாடுகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில தொட்டப்படுவதாக என் தகப்பன் சந்திப்பீராக அப்பா. ஒரு என்கவுண்டர் எங்களுக்கு வேணும்பா இந்த வேளையில அப்பா. தங்களுக்கு ஆண்டவரே விருப்பமான வழிகளில அப்பா திரிகிற ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் விருப்பமான பாதைகளில் செல்லுகிற அப்பா எல்லா சீர்கேடுகள் இந்த வேளையில மாறுவதாக அப்பா, மாறுவதாக. பிரதான ஆசாரியரை போல இருக்கிற ஜனங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஒரு என்கவுண்டரை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா, சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சவுல்கள் இந்த வேளையில சந்திக்கப்படுவார்களாக ராஜா. பவுல்களாய் மாற்றுவீராக, மாற்றுவீராக. நாங்கள் மாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை அவமதிக்கிற ஆண்டவரே குடும்பங்கள் இந்த வேளையில மாற்றப்படுவதாக அப்பா. உம்மை ஆண்டவரே அப்பா அப்பா உயர்த்த முடியாதபடிக்கு, உமக்கென்று வைராகியமாய் நிற்காதபடிக்கு, உமக்கென்று ஆண்டவரே அப்பா நிற்க முடியாதபடிக்கு இஷ்டம் போல இருக்கிற எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகள் இந்த வேளையில மாறட்டும் ஐயா. இருதய கடினங்கள் மாறட்டும் ஐயா. வைராகியமற்ற தன்மைகள் மாறட்டும் ராஜா. மாற்றங்கள் பரத்திருக்கிற ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நாங்கள் வாங்கி ஒவ்வொரு குடும்பத்தின் மேல வைக்கிறோம் ராஜா. இந்த வேளையில மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பரிசுத்தத்தை குடும்பங்கள் மேல சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா. உம்முடைய உண்மையுள்ள தன்மையை சொல்லி ஜெபிக்கிறோம். இத்தனை நாள் உம்முடைய ஆண்டவரே அவமதித்த குடும்பங்கள், சாட்சி இல்லாமல் வாழ்ந்த நபர்கள் இந்த நாளில் இருந்து மாற்றப்படுவார்களாக. சாட்சியின் ஜீவியத்தை எழுதுகிறோம்ப்பா, உண்மையின் ஜீவியத்தை எழுதுகிறோம்ப்பா, பரிசுத்தத்தை எழுதுகிறோம்ப்பா அப்பா. இந்த வேளையில பாவ மன்னிப்பை சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். உம்மை அவமரியாதை செய்ததற்கு மன்னிக்க வாயின் வார்த்தை ஆண்டவரே, செயல்பாடுகள் ஆண்டவரே, வாழ்க்கை முறைகளில எந்த இடத்துல உம்மை தாழ்த்தினார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த வேளையில தன்னை தாழ்த்தி அப்பா உம்மை உயர்த்துகிற உயர்வு உண்டாவதாக என்று சொல்லி அப்பா நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க கிரியை செய்வதற்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் மாற முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கொண்டு
கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில என் தகப்பன் உயர்ந்திருப்பீராக, எல்லாருக்குள்ளும் உயர்ந்திருப்பீராக, எல்லாருக்குள்ளும் சிறந்திருப்பீராக. எந்தெந்த நாவெல்லாம் உம்மை குற்றப்படுத்தினதோ, யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பேசினார்களோ, எல்லா நாவும் எல்லா மனிதர்களும் இந்த வேளையில மாற்றினதற்காக வருகிற நாட்களில் இவர்களே பவுலை போல எழும்பி ஆண்டவரே உமக்கென்று சாட்சிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் உமக்கென்று நிற்கிற ஆண்டவரே ஊழியக்காரர்களாகவும் போதகர்களாகவும் நீங்க மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மிஷனரிகளாக நீங்க மாற்ற போறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டரை நாங்க கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா, டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா, டிக்ரீ பண்ணி ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தமுள்ள தெய்வம், சேனைகளின் எங்கள் வீடுகளை நீர் ஆளுகை செய்த ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, எங்கள் வீட்டில் நீர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்க வேண்டும் ராஜா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சகைவை பார்த்து சொன்னார், சகைவே இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னாரே, உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னாரே. கைகளை உயர்த்தி கேளுங்க. என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் வீடு ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின் படியாய் அப்பா, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ரட்சிப்பு வருவதாக. பெயருக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து பெயருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்லப்பா, ஒரு ரியல் ரிப்பென்டன்ஸ் வரட்டும் ஆண்டவரே. யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கி இருந்தால் 4 மடங்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சகைவை போல் ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வருவதாக. வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வருவதாக, பெற்றோருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வருவதாக, குடும்பத்தில் இருக்கிற எல்லா முதியவர்கள் வாழ்க்கையில ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்கள், வேலை செய்கிறவர்கள், பணி செய்கிறவர்கள், உதவியாட்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வீட்டுல நீங்க வீற்றிருங்க ஆண்டவரே. உயரம் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் குடும்பத்திற்கும் அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நேரம் நாம் பாரத்தோடு ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக தாவீதை போல நீங்களும் சொல்ல முடியும், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. I want to pray for your blessing. நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு நம்ம சமூகத்தில் நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து வருகிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், எங்களுக்காக மரித்தீர், உயிர்த்தீர். ஓ, எங்களுக்காக பாடுகள், இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தேக்க எங்கள் தெய்வம் சமூகத்தில் நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் அப்பா. உடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தாருடைய ரட்சிப்பு ரட்சிக்க கூடாதபடி என் கடம் குறுகி போகுதுன்னு சொன்ன தேவன், ஓ, அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிகிறோம் இயேசுவின் நாமத்திலே. சத்துருவின் பிடியிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாக குடும்பங்களை இந்த வேளையிலே மீட்டெடுக்கும்படி செபிக்கிறோம். ஓ, உம்முடைய கரத்தை இந்த வீட்டிலிருந்து எடு. நன்றி உள்ளத்தோடு கர்த்தர் நீ செய்ய போகிற அந்த ரட்சிப்பிற்காக, அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஓ, தெய்வீக சமாதானம், சந்தோஷம் குடும்பங்களை கர்த்தர் நிரப்ப போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று அந்த யோசுவா சொன்னானே தகப்பனே. அப்படியாக நாங்கள் குடும்பமாக உம்மை சேவிக்க, குடும்பமாக உமக்காக ஓட, உமக்காக உழைக்க, உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒத்தாசை பரத்திலிருந்து இறங்கி வரட்டும் அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாக இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் என்ன குறிப்பிட்ட தேவையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, வியாதியோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்திருந்தாலும் we want to pray for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுங்கள். ஆண்டவர் நிச்சயம் தன்னுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உங்களுடைய மகிமையான வார்த்தைகளுக்காக நன்றி. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுடைய கூடாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கெல்லாம் இட நெருக்கடி இருக்கிறதோ விசாலமான இடத்தை கொடுங்க. யாருக்கெல்லாம் சொந்த கூடாரம் இல்லையோ சொந்த கூடாரத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளிலெல்லாம் சமாதானம் ரட்சிப்பு இல்லையோ அந்த வீட்டில் சமாதானமும் ரட்சிப்பும் உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்து அவர்கள் வீடு வாசல்கள் நிலைக்கால்களிலே பூசுகிறோம். இந்த வீடு முழுவதும் ரட்சிக்கப்பட்டு உமக்கு சாட்சியாய் விளங்கட்டும் என்று அடியால் ஜெபிக்கிறேன். திருக்கரம் கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் குடும்பத்திலிருந்து பரிசுத்த சந்ததியை கர்த்தர் எழுப்புவார், உருவாக்குவார். நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள், தைரியத்தோடு இருங்கள். உங்கள் வீடு ஒரு சமாதான கூடாரமாய் நிச்சயமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறது உங்களுடைய அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.